ஹாய் ஸ்டூடெண்ட், இன்று +1 பயாலஜி பற்றி சிறு குறிப்பு பார்க்கலாம். நடந்து முடிந்த அரையாண்டுத் தேர்வில் ஓரளவு கேள்விகள் கேட்டிருக்காங்க. நீங்கள் நல்லா எழுதிருப்பீங்க நம்புகிறேன். இருந்தாலும் நான் ஒரு 4-5 வீடியோ பயாலஜி பற்றி போட்டிருக்கேன். நிறையா போட நினச்சேன். இருந்தாலும் நேரம் கிடைக்காதனால 4-5 வீடியோ தான் போட்டிருக்கேன். அதிலே சில கொஸ்டின்கள் வந்திருக்குது. என்னென்ன கொஸ்டின் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன். அதற்கு முன்னாடி உங்களுக்கு 5 மார்க் எப்படி கொஸ்டின் படிக்கணும் அப்படின்னு விவரங்கள் சொல்கிறேன், கவனிச்சிங்க. இப்போ சாப்டர் 7 பார்த்திங்கன்னா ஆக்கக்கூறுகள் தலைப்பில் இருக்குது. எனக்கு ஃபுல்லாக படித்து வச்சுங்க. இப்போ சிவப்பு ரத்த அணுக்கள், அதில் வெள்ளை ரத்த அணுக்கள் இருக்கும், பிளேட்லெட்ஸ் இருக்கும். இந்த மூணு நீங்கள் நல்லா படித்தீங்கன்னா அது ஏதாவது கேள்வி வந்தால் நீங்கள் எழுதலாம். 2 மார்க் கேட்டாலும் சரி, 5 மார்க் கேட்டாலும் சரி, அழகாக நீங்கள் அழகாக எழுதுங்க, ஃபுல் மார்க் கிடைக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு சாப்டர்லேயும் உள்ள 5 மார்க்கு டீட்டெயில் நல்லா தெளிவாக படிங்க. படித்தீங்கன்னா அதில் உள்ள உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். அதில் 2 மார்க்கும் அனலைஸ் பண்ணி படிக்கலாம், 3 மார்க் அனலைஸ் பண்ணிலாம் படிக்கலாம். ஃபுல்லாக 5 மார்க் எல்லாம் 5 மார்க் ஃபுல்லாக எழுதலாம். அது மாதிரி நீங்கள் படித்தீங்கன்னா வரக்கூடிய பப்ளிக் தேர்வில் 60+ மார்க் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தற்போது நடைபெற்ற அரையாண்டு தேர்வுள்ள கேள்வி பற்றி படிப்போம். இப்போ முதல் கேள்வி என்ன கேட்டால் வச்சுக்கோ, இதில் நான் கொடுத்த வீடியோவில் வந்த கேள்விகள். ரிச்மேன் விளைவு அப்படிங்கிறது, ரிச்மேன் விளைவு 1 மார்க் எடுத்தாங்க. 3 பிரித்தா அதில் 1 மார்க். அடுத்து போல்ட்டிங் அப்படிங்கிறதாங்க. அடுத்து சவ்வூடு பரவல் ஆஸ்மாசிஸ், அது செயற்கை முறை விந்தூட்டத்தின் பயன்கள். ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன், கிளேட்டோரா டெர்னேசியன் மலரின் பண்புகள், கிளேட்டோரா டெர்னேட்டே ஃப்ளோரல் கேரக்டர்ஸ், C3 C4 பிளான்ஸ். இரத்த வெள்ளை அணுக்கள் உடைய அமைப்பு, இப்போ நெப்பர அமைப்பு மற்றும் படங்கள். அப்படி விழா எலும்புக்கூடு குறிப்பு எழுதுக. இப்போ படிக்கிறப்ப உங்களுக்கு இந்த ஃபுல்லாக கேள்வி கேட்டது பொய் விழா எலும்புக்கு இருக்காங்க. அதை நீங்கள் அழகானது கேள்விக்கு எழுதலாம். நண்பர்களே, இந்த தகவலை கேட்டதுக்கு நன்றி. நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது தகவல் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.